இதுல வந்து நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து லிமிட்ஸை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கு. எதுல தானே கேட்குறீங்க? யூபிஐ ஆப்ஸ்ல தாங்க ரிவைஸ் பண்ணியிருக்கு. இப்போ இன்சூரன்ஸ் ப்ரீமியம், இன்வெஸ்ட்மெண்ட் இன் கேபிட்டல் மார்க்கெட், டிராவல் புக்கிங் இந்த மாதிரி பண்ண போறீங்கன்னா முதல்ல வந்து 5 லேக் வரைக்கும் லிமிட் இருந்தது. இப்போ 5 லேக்ல டு 10 லேக் வரைக்கும் வச்சிருக்காங்க. லிமிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 24 ஹவர்ஸ்க்குள்ளார நீங்க வந்து 10 லேக் வரைக்கும் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு பேமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 6 லேக் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லோன் இருந்தது இல்லது மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணணும்னா நீங்க வந்து அப் டு 10 லேக் வரைக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். நகை வாங்குறீங்கன்னா முதல்ல வந்து 2 லேக் வரைக்கும் கொடுத்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதோட லிமிட் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் அப் டு 6 லேக் வரைக்கும் நீங்க 24 ஹவர்ஸ்க்குள்ள டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். பேங்க் டெபாசிட்ஸ் இருக்குல்ல, அது வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 5 லேக் வரைக்கும் பர் டே நீங்க வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். இப்போ இதே வந்து இண்டிவிஜுவல் டிரான்சாக்ஷன்ல வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. அதே 1 லேக் தான் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ எல்லாம் மணியை வந்து கையில பார்க்க முடியல, பைசாவை கையில பார்க்க முடியல. இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் தான் ரொம்ப ஈஸியா இருக்கு பண்றதுக்கு. எஸ்பெஷலி அந்த 0.25 பைசா, 88 பைசா அந்த மாதிரி வருதுல, அதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு. இப்போ இந்த ரிவைஸ்லாம் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.